Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics unit exercise 2 question number 10. புக்கை வந்து பக்கத்தில் வச்சுக்கோ, கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோ, அப்படி நான் சொல்லிக் கொடுக்குறது கவனி. ஓகே, கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ரைட், த வேல்யூ ஆஃப் மோட்டர் சைக்கிள் டிப்ரிசியேட் அட் த ரேட் ஆஃப் 15% per year அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து டிப்ரிசியேட்னா அதோட மதிப்பு வந்து குறையிறது 15% குறையுது. சரி, அப்போ அதோடைய 3 வருஷத்துக்கு அப்புறம் அதோட விலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஓகேயா, ரைட். தற்போதைய விலை, அதாவது ப்ரெசென்ட்டில் உள்ள பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, வாங்கியிருக்கோம்ல, அது எவ்வளோ அப்படின்னா 45,000 அப்படின்னு கொடுத்துருக்கு. 45,000 வாங்கியிருக்காங்க. அப்போ பி அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு. பீன்றது என்னது, பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு. பி ஈக்குவல் டு 45,000. ரைட். இதில் ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15%. ஓகே, 15%. ரைட். அப்போ என்ன வந்துடும், 15/100 அப்படின்னு எழுதிடலாம். சரியாடா தம்பி, பார்த்துக்குங்க. அடிக்கன்னா அடிச்சுக்கலாம், அடிக்கன்னா அடிச்சுக்க. என்ன அடிச்சுக்கன்னா 5 டேபிள் அடிக்கிறேன். 3 5s are 15, 2 5s are 10, 20. சரியான்னு பார்த்துக்கோ. 2 5s are 10, மிச்சம் 0 அப்படியே போட்டேன். ரைட்டு. நம்பர் ஆஃப் இயர்னு எடுத்துட்டோம்னா 3 years அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. இப்போ இது டிப்ரிஷியேட் அப்படின்றனால இதுக்கு ஃபார்முலா இருக்குது. க்ரோத்துக்கு ஒன்று இருக்குது, டிப்ரிஷியேட் ஒன்று இருக்குது. ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 - i ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லுவாங்க. ஐன்றது r/100 அப்படின்னு அர்த்தம். r/ என்னது 100. சரியா சொல்கிறது? ரைட். பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. ஓகே, ரைட். நான் எங்கனக்குள்ளே பெர்சன்டேஜை மாற்றிட்டேன், அதனால் அப்படியே எடுத்து செஞ்சிடலாம். ஓகே, குட். அப்போ க்ரோத் அப்படின்னு சொன்னால் ப்ளஸில் வரணும், 1 + i. இது டிப்ரிஷியேட் அப்படின்றது வந்து தேய்மானம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. மிஷினரி ஃபுல்லாக தேய்மானம் தான்டா அடையும். வண்டி, வெஹிக்கிள், நம்ம மிஷினரி, ஃபேக்ட்ரி மிஷின், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ரைட்டு. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, இதில் அப்ளை பண்ணையில் 45,000 இன்ட்டு 1 - i வந்து இந்த கண்டுபிடிச்சிருக்கேன். r/100 அப்படின்னா 3/20 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அடிச்சு. அப்போ இதில் 3/20 ஹோல் பவர் 3. ஓகேயா, ரைட். 45,000 குறுக்க பெருக்கி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கிட்டு சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு தெரியணும். சப்ராக்ட் பண்ணி இங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்றது தெரியணும். அடிக்காமே செஞ்சோம்னா உனக்கு பாயிண்ட்டு வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடித்து செஞ்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ரைட். என்ன 1 × 20 20 -17 என்ன வந்துடும், 20ன்னு வந்துடும். ஹோல் பவர் என்ன வந்துருச்சு, 3 அப்படின்னு வரும். இதில் 45,000 இன்ட்டு 17/20 3 டைம் போடணும். இன்ட்டு 17/20 இன்ட்டு 17/20. சரிங்களா? இப்போ இங்கே அடிச்சுக்கிறேன். 2 0க்கு அடிச்சிட்டோம்னா 2 0 அடிச்சிட்டேன். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 4 டேபிள் அடிப்போம். இல்லை 2 டேபிள் அடிக்கவா? சரி, 2 டேபிள் அடித்தா 2 2s are 4, 2 2s are 4, 5 2s are 10. சரிங்களா? அப்போ மிச்சம் என்ன இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இதில் ஒரு 2 இருக்குடா தம்பி, பார்த்து பொறுமையாக. இதில் ஏன்னா ஒரு 2 தானே அடிச்சிருக்கேன், ஒரு 2 வச்சுக்கிறோம். ரைட், ஒரு 2 வச்சுக்கிறோம். ஒரு 2 வச்சுக்க. மேலே 17 இருக்குது. 3 17 மறந்துடக்கூடாது. ரைட். அப்போ வேறு என்ன இருக்குது, இது 5 டேபிள் அடிப்போமா? 2 ஒன்று பேலன்ஸ் இருக்குது, இதில் மறந்துடக்கூடாது. ரைட். இதை 5 டேபிள் அடித்தா 4 5s are என்னது, 20. அடுத்து இது என்ன வரும், 4 5s are 20, 5 5s are 25, 5 5s are 25, 45ன்னு வருது. அப்போ கீழே என்ன இருக்குது, 2 இருக்குது, அங்கிட்டு 17, 3 17 இருக்குது, இங்கே 45 இருக்குது. இன்ட்டு 17 இன்ட்டு 17 இன்ட்டு 17 அப்படின்ட்டுருக்கு. டிவைடட் பை அப்படின்ட்டுருக்கு. 2 × 4 அப்படின்ட்டுருக்கு. 2 × என்ன இருக்குது, 4 அப்படின்ட்டுருக்கு. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக அடிக்கணும். சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக அடிச்சுக்கோ. சரியா? அதை தான் இங்கே கணக்குடைய கான்செப்ட்டு. இதில் 100 வச்சு செய்யலாம். 100 வச்சு செஞ்சினா ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காண்டி செய்வாங்க.
நான் டைரெக்டாக உனக்கு அடித்து செஞ்சுருக்கேன் அப்படின்றனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். பட் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம்னா எல்லாமே ஈஸி தான். எதுவும் கஷ்டம் அப்படின்றது கிடையாது. நம்ம ஃபீல் பண்ணுற பொறுத்து தான் கஷ்டமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபீல் பண்ணுறத வச்சு தான் கஷ்டம் ஈஸி அப்படின்றது நம்மளாக சொல்லிக்கிறது. ஓகே சொல்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 17 இருக்குது பார்த்தியா, எத்தனை டைம்ஸ் இருக்குது அது? 17 அப்படின்றது 3 டைம்ஸ் இருக்குது. 17 இன்ட்டு 17 இன்ட்டு 17 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 45 இன்ட்டு 4913 அப்படின்னு இருக்குது டிவைடட் பை 8. அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்டு 45. அப்போ என்ன வருது அப்படின்னா 2,21,085. ரைட், குட். டிவைடட் பை 8. அப்போ இதை டிவைட் பண்ணுறோம், 8 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு பார். என்ன கிடைக்கிது அப்படின்னா 27,635.625 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோ. ஓகேயா? நானாக எழுதிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக நீ உன்னுடைய ஆன்சரை வெரிஃபை பண்ணிடு. வெரிஃபை பண்ணால் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? சம்திங் பாயிண்ட் ஏதாவது மிஸ் ஆகலாம். ஏன்னா நான் இப்படி எடுத்து செஞ்சுருக்கனால பயந்துடாத. இல்லை சார் நான் அப்படி தான் செய்கிறேன் அப்படின்னா ஓகே, உன்னுடைய விருப்பம். எடுத்து கரெக்டாக மூவ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் வந்தால் ஓகே தான். ஓகேயா? இந்த இடத்த நான் 15/100 எடுத்து செய்கிறேன் சார் அப்படின்னா ஓகே தான். ஆனால் பட் இதே ஆன்சர் தான் வரணும். ஓகேயா? குட். தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.